நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்னென்ன பெனிஃபிட் நமக்கு இருக்குது அப்படின்னா, ப்ரோக்ராமர் ப்ரொடக்டிவிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அதாவது ப்ரோக்ராமர் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து நல்லா இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களால ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதோட ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பெட்டர் இன்க்ரிமெண்ட் இருந்துச்சு ப்ரொடக்டிவிட்டியில் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரோட குவாலிட்டி அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு ஃபால்ட்டுமே அதில் வரப்போகிறது கிடையாது. அப்படி வராமல் இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட பெனிஃபிட்ஸ். அண்ட் இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பிரின்சிபல் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னா, ரிடண்டன்ட் கோடை வந்து எலிமினேட் பண்ணும். அதாவது ரிப்பீட்டடாக நம்ம ஒவ்வொரு தடவையும் சேம் கோடை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கிளாஸில் இருக்கக்கூடிய கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்யூனிகேஷனை எனேபிள் பண்ணி தராங்க. அண்ட் டெவலப்மெண்ட் டைம் வந்து சேவ் ஆகுது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறதுலே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கும் போது அதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டைம் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஹையாக இருக்கும். அண்ட் டேட்டா ஹைடிங் கான்செப்ட் இருக்கிறதுனால ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து செக்யூராக இருக்கும். ஸோ தேர்ட் பர்சன்ஸ் யாரும் அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா அக்சஸ் பண்ண முடியாது. அண்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்னொரு நேம் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் பாசிபிளாக இருக்குது. அண்ட் தென் மேப்பிங் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேப் பண்ண முடியும். மேப் பண்ணுறது அப்படின்னா மார்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது இந்த டொமைனில் நான் இந்த ப்ராப்ளம்க்கு இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மேப் பண்ணி வைக்கிறோம்ல, ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகும் இது. அண்ட் தென் ஈஸி பார்ட்டிஷன் ஆஃப் ஒர்க்கு. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கை கொடுத்து நம்ம பிரித்து விடும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரித்து ஒர்க் பண்ணுறோம். பிரித்து ஒர்க் பண்ணும்போது ஒர்க் அப்படிங்கிறது ஈஸியாக நடக்கும் நமக்கு. அண்ட் தென் ஈஸியாக இதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் இருக்காது. அண்ட் தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ். இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பற்றி பார்த்தோம். அதில் வந்து என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் இருக்கு இல்லையா, சி, பாஸ்கல் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் அதுலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எதுக்காக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ரோக்ராமிங் கொண்டு வரதுக்காக தான். அண்ட் தென் இதை யூஸ் பண்ணுறது மூலயமா ப்ரோக்ராமை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம் இல்லையா. ப்ரோக்ராம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குமா என்னென்னா அதோட சைஸ் அப்படிங்கிறது க்ரோ ஆகும். சைஸ் க்ரோ ஆகும்போது என்ன ஆகாது அப்படின்னா எந்த ஒரு கிளம்ஸ்னஸும் வராது. அண்ட் தென் அதுக்கு இடையில வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ், அதாவது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண நமக்கு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா, அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு அவாய்ட் ஆகும். தென் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் பேஸ்டு அப்படின்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா இந்த என்கேப்சுலேஷன், டேட்டா ஹைடிங், அக்சஸ் மெக்கானிசம்ஸ், அதாவது ப்ரைவேட்டாக பப்ளிக்காக அல்லது ப்ரொடெக்டடான்னு சொல்லுவாங்க அக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ அதை யூஸ் பண்ணுறது அக்சஸ் மெக்கானிசம்ஸ். அண்ட் தென் ஆட்டோ இனிஷியலைஸ், நம்ம ஒன்ஸ் அதை டிக்ளேர் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இனிஷியலைஸ் ஆகும். அண்ட் தென் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறதா என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா ப்ரோக்ராமிங்கோட ஸ்டைலை மட்டும்தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அண்ட் தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே இதை வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸும் இது என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். என்னென்ன இருக்குது அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ், டைனமிக் பைண்டிங். ஆக்சுவலி இது எல்லாமே என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்டோட பேசிக் கான்செப்ட்ஸ் தான். அதுதான் வந்து இங்கே எதில் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது அது எப்படி இருக்குன்னா ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஃபியூச்சர்ஸ் எல்லாம், இப்போ ஆப்ஜெக்ட்னா அதோட கிளாஸு, அண்ட் தென் அதுக்கு இருக்கக்கூடிய டேட்டா ஹைடிங், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குல்லையே அதை தான் ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஃபியூச்சர்ஸ்னு சொல்கிறோம். அது ப்ளஸ் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அண்ட் தென் டைனமிக் பைண்டிங் கான்செப்ட். இது எல்லாருமே சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதில் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஃபியூச்சர்ஸ் மட்டும் இருந்துச்சு, அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் டைனமிக் பைண்டிங் இல்லாமல் ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஃபியூச்சர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆப்ஜெக்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவோம். இதுதான் அந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்சஸ். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா C++, ஸ்மால்டாக், பாஸ்கல், ஜாவா, அடா. அண்ட் தென் இப்போ பாஸ்கலை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் பாஸ்கலும் உண்டு, டர்போ பாஸ்கலும் உண்டு, அப்புறம் ஈஃபுல்,
அப்ஜெக்டிவ் சி, சிமுலா இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாமே என்னென்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இதில் இருக்கிறதே ரொம்ப ஓல்டஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா சிம்லா அப்படிங்கிற லாங்குவேஜ். அண்ட் மோஸ்ட் ப்ராமினென்ட், அதாவது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது, ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது எதுனா C++ அண்ட் ஜாவா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நம்ம டேஸ் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. ஸோ ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும்போது அது என்னென்னா நிறைய ஏரியாஸில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்காக அப்படின்னா அந்தந்த ஏரியாஸில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அண்ட் தென் ப்ராஃபிட் கிடைக்கும், அப்புறம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இருக்கிறதுனால இதை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மெயினாக எந்தெந்த ஏரியாஸில் அப்படின்னு பார்த்தோன்னா ரியல் டைம் சிஸ்டம்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே, அண்ட் தென் சிமுலேஷன் அண்ட் மாடலிங்க்கு, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டா பேசஸ்க்கு, அப்புறம் ஹைப்பர் டெக்ஸ்ட், ஹைப்பர் மீடியா. இப்போ அதாவது இந்த வெப்பேஜ்லலாம் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட், ஹைப்பர் மீடியா சொல்கிறோம். அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணுறோம், நியூரல் நெட்ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் கேம் அண்ட் கேட் சிஸ்டம் டிசைனிங்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுலேயே எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா அதிகமாக ஜாவாவை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோரோவர் இதுக்கு இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆண்ட்ராய்ட்லாம், அது இல்லாமல் என்னென்னு பார்த்தோன்னா ஜாவா பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ அதில் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதோட பேசிக் கான்செப்ட்ஸ் இது வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது எல்லாம் கிளியராக புரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்தராக C++னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட பேசிக் கான்செப்ட்ஸ்.